எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தியேட்டர்ல போய் படம் பாக்குறார். திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படம் பார்த்து ஒரே கண்கலங்கிறார், அழுகுறார். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்நேரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இவரை பார்த்து என் கட்சியை எப்படி ஆக்கிட்டீங்களேன்னு பார்த்து எப்படி எழுதிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தேன். 2019 அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுக பாஜகவுக்கு லீஸுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுக பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை அறிவு பாதையில நம்முடைய தலைவர் அவர்கள் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். அதனால சங்கிகளுக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே எப்பொழுதுமே ஒரு வைத்தறிச்சல். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு இயக்கத்தை எப்படியாவது மிரட்டா உருட்டலான்னு இடி, சிபிஐ இப்படி பல்வேறு அமைப்புகளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று மதுரையில தெளிவா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன வழக்கு தானே போடுவீங்க, திமுக உடன்பிறப்புகள் பார்க்காத வழக்குகளா? மொழி போர்ல ராணுவத்தையே எதிர்த்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். விசாவை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் அவர்கள் உயிரே போனாலும் எங்களுடைய சுயமரியாதையை நாங்க என்னைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை என்னைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்வேன், நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பேஸ் பண்ண தயாராக இருக்கணும்.